சூழல்ல இருக்கிறோம். இக்கட்டான சூழல் யாருக்குன்னா நமக்கு இல்லை, மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு இக்கட்டான சூழல்ல நாம இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தேர்தலின் போது பல பேரும் நம்மளை சந்திச்சு பேரெழுச்சியா சொன்னாங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க, நீங்க நல்லா வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. முடிவுகள் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை நமக்கு கொடுத்துச்சு. அது நமக்கு மட்டும் இல்லை, பொதுமக்களாக இருந்த பல பேருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துச்சு. நான் மட்டும் தான் போட்டேன்னு நினைச்சேன், எல்லாரும் போட்டாங்களா. அதுக்கு பிறகு புலம்பாராங்க, யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ பின்னாடி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணன் ஒருத்தராவது உள்ள போயிருக்கலாமே, நீங்க ஒரு 10 பேராவது உள்ள போயிருக்கலாமே, அப்போ இந்த நாடு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லக்கூடிய குரல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்காம இருந்துச்சு. குறிப்பாக இந்த ஒரு 4 மாசம் கடந்த பிறகு, முதல் மோகம் சொல்லுவாங்கல்ல, மோகம் 30 நாள் சொல்லுவாங்க, அந்த 30 நாள் கடந்த பிறகு, இந்த 3 மாதங்கள் கழித்த பிறகு மக்களுடைய எண்ண போக்கு என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறதுங்கிறத நம்மளால நேரடியாக கண்கூடாக பார்க்க முடியுது. இவர்கள் வந்தால் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு வந்துவிடும் அப்படின்னு நினைச்சாங்க. வெறும் ரீல்ஸ் போடுறதுக்காகவே ஒரு பாதுகாப்பு படை ஒன்று உருவாக்கி அமைச்சிருக்கிறாங்க. ஒருத்தரை கைது செய்ததா தெரியல. பெண்களின் பாதுகாப்பு இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. போக்சோ வழக்குகள் அதிகமாக பதிவு செய்துப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவர்கள் வந்தால் அஜித்குமார் மரணத்துக்கு நீதி கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். 3 மாசத்துக்குள்ள 4 காவல்துறை மரணம். இதுவரைக்கும் யாரையும் கேள்வி கேட்டதாக எந்த செய்திகளும் இல்லை. இவர்கள் வந்தால் விவசாய கடன்களை உடனடியாக ரத்து செய்வார்கள் அப்படின்னாங்க. விவசாயிகள்லாம் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீட்டித்து கொடுக்க மாட்டீர்களான்னு கதறாங்க. எந்த பேச்சும் இல்லை. மீனவர்கள் போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது, மாணவர்கள் போராட்டம் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் வந்தால் உங்களுக்கு 200 ரூபாய் இலவச மின்சாரம் வந்த உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே இலவசமாயிடும் மொத்தமானாங்க. இன்னைக்கு கரண்ட் பில்லு ஷாக்கு பயங்கரமா அடிக்குது. காதுக்குள்ள அந்த விசில் சத்தம் கொய்யின்னு கேட்கிற அளவுக்கு கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது. அப்ப இப்படியாக எது ஒன்று பொற்கால ஆட்சியை கொடுத்து விடும் என்று இவர்கள் நம்பினார்களோ, எது ஒன்று மாற்றத்தை நமக்கு கொடுத்து விடும் என்று நம்பினார்களோ, அது எவ்வளவு பெரிய ஏமாற்றமாக மாறி நிற்கிறது என்பதை மக்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அதன் விளைவுதான் இன்றைய நிகழ்வு. இன்றைய நிகழ்வை பாக்கியன் என்று சொல்லும் போது நான் சொன்னேன், என்ன மாதிரிண்ணா, எப்படி என்ன அப்படின்னாக்கா, பேரளவில் என்ன 100 பேர் 200 பேர் அந்த மாதிரி சேர்த்துருவோம் அப்படின்னாக்க, இல்லப்பா உண்மையிலே புதிதாக இணையக்கூடிய உறவுகளை மட்டும் வச்சு அண்ணன் முன்னாடி சேர்த்து பண்றோம். சரிண்ணா, எத்தனை பேர்ண்ணே? ஒரு 200-300 பேர் பண்ணலாமாண்ணே? ஒரு 500 பேர் நிறைய அளவுக்கு ஒரு அரங்கத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு இருந்தாங்க. சரி, ஒரு 500 பேர் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அதன் பிறகு பார்த்தா 500, 600 ஆச்சு, 700 ஆச்சு, 800 ஆச்சு. இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னாக்க அரங்கத்தில் உட்கார இடமில்லாத அளவுக்கு 1000 பேரை தாண்டி அண்ணனோடு இணையக்கூடிய புதிய உறவுகள் என்று இந்த நிகழ்வு மிகப்பெரிய வெற்றியாக மாறி நிற்கிறது. காரணம் என்ன? எங்கு நல்லது ஒன்று இருக்கிறதோ அதை தேடி நல்லவர்கள் வந்து சேருவார். அண்ணன் சொல்வது போலதான் தலைவர் அவர்களிடம் பல இயக்கங்கள் இருக்கிறதை, ஏன் நாங்கள் விடுதலை புலிகளை நோக்கி வர வேண்டும் என்று கேட்கும் போது தலைவர் சொன்னதாக சொல்லுவாங்க, நல்லது எங்க இருக்கிறதோ, யார் நேர்மையாளராக இருக்கிறோ அவர்களை நோக்கி மக்கள் வந்து சேர்வார்கள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படியாக இந்த நிகழ்வு புதிய உறவுகளாக அத்தனை பேரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறி நிற்கிறது. எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்க கட்சி விட்டு போறாங்களே, அவங்கள கட்சி விட்டு போறாங்களே அப்படின்னாக்க அவர்களை விமர்சனம் செய்வது நம்மளுடைய வேலை அல்ல. அவர்களுடைய தேவையோ, அவர்களுடைய உணர்வுகளோ, அவர்களுடைய இதுவோ அவர்கள் வெளியாகிட்டு போறாங்க. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு வந்தவர்கள்னாக்க இப்ப என்ன எடுத்துக்கோங்களேன், அரசியல் என்பதே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி ஓடி வந்ததான் நான். ஊரை விட்டு எனக்கு ஊருக்குள்ள இருந்து அரசியலுக்குள்ள தள்ள போடுவோங்கிற ஒரு காரணத்தினால அரசியல்னால வேண்டாப்பா அப்படின்னு ஓடி வந்தோம் நான். ஆனால் அண்ணன் சீமான் என்ற ஒற்றை நபர், நீ அரசியல் பேசவில்லை என்றால், நல்லவர்கள் அரசியலுக்கு வரவில்லை என்றால் நாசமாக போகும் நாடு என்று உணர்த்தியதால் அரசியலை நோக்கி ஈர்க்கப்பட்டு தமிழ் தேசியத்தின் பால், ஒரு தமிழ் தேசிய பாலை ஊட்டி வளர்த்து அரசியல் புரிதலை உண்டாக்கி ஒருவனை உருவாக்கிய பிறகு இந்த கொள்கையின் பிடிப்பின் பால் நிற்கக்கூடிய ஒருவனால் நாம் தமிழர் கட்சியை விட்டு ஒருபோதும் விலக முடியாது. நாம் தமிழர் கட்சியே என்னை விளக்கினாலும் நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக மாட்டேன். மீண்டும் சொல்றது ஒண்ணுதான், 6 அடி உயரத்துல புலிக்கொடி ஒண்ணு வச்சிருக்கிறேன். நாளைக்கே செத்தாவோட எந்திரிச்சு புலிக்கொடியை போத்திட்டு சாவன தவிர இன்னொரு கட்சி பக்கம் எட்டி பார்ப்பது. ஏன் தெரியுமா?
என்றாலும் சரி, மக்களுக்காக, மக்களின் குரலாக நிற்கக்கூடிய கட்சியாக இங்க ஒரு கட்சியை உருவாக்கி நிறுத்த முடியும் என்று இந்த சமகாலத்தில் நமக்காக ஒரு அரசியல் புரிதலை, ஒரு தலைமுறையை உருவாக்குவதற்காக ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார் என்றால், அப்படியான தலைவனை கைவிட்டு விட்டு இன்னொரு தலைவனை எப்படி உங்களால் ஏற்க முடியும்? அந்த மாதிரி ஒரு கட்சியை நோக்கி மலரை தேடி வரும் வண்டுகளைப் போல தானாக வந்து சேரக்கூடிய கூட்டமாக இத்தனை 1000 பேர் வந்து இணையக்கூடிய இந்த நிகழ்வுக்கு உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று மீண்டும் இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நாம் தமிழ் கட்சி உங்களை பேராதரோடு வரவேற்கிறது. இது ஒரு அறிவுசார் கூட்டம் என்பதை நீங்கள் மீண்டும் மீண்டும் அறிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அண்ணனை வந்துட்டு நெருக்கி அடிச்சு இது பண்றதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம, அண்ணன் வர்றாருன்னா அண்ணனுக்கு ஒரு ராணுவ பாதுகாப்பு. ஒரு கூட்டம் நகர்ந்துன்னா எப்படி ஒரு நேர்த்தியா நடக்கிறது. அங்க வந்துட்டு மெர்ச்சன்டைஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க, பொருட்கள் விற்கிறதுன்னு இருக்குல்ல, அது வந்துட்டு வெறும் துண்டு விற்கிறது, விசில் விற்கிறது அதெல்லாம் இல்லாம புத்தகங்கள் விற்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை நீங்க எங்க பார்க்க முடியும்னா நாம் தமிழ் கட்சியில தான் பார்க்க முடியும். ஒரு அழைப்பில் எந்த மூலையில், தமிழ்நாட்டில் எந்த மூலையும் ஒரு குருதி கொடை தேவைப்படுதுன்னா ஒரு அழைப்பில் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னாக்கா அது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய கட்டமைப்பினால்தான் முடியும். இன்னைக்கு தேதியில நம்மை நோக்கி அவதூறு பரப்பக்கூடியவர்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். காரணம் என்னங்கிறது இங்க நல்லா யோசிக்கணும். இன்னைக்கு நாம வந்துட்டு ஒரு சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி அந்த சட்ட போராட்டத்தின் மூலமாக படித்து விட்டு அரசு வேலைக்காக காத்து நிற்கக்கூடிய பல லட்சம் இளைஞர்களின் ஆதரவை நம்ம வந்துட்டு அவர்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்ததை நமக்கு எதிராக அப்படியே விக்டம் கார்டு பிளே பண்ணி ஐயோ ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை இவங்க பறிச்சுட்டாங்களே நமக்கு எதிராக ஒரு அவதூறை பரப்புறாங்க பாருங்க. எதனால பரப்புறாங்க? நாம் தமிழர் கட்சியை நோக்கியே மொத்த ஐடி விங்கு, அது வந்துட்டு டிஎம்கே ஐடி விங்கு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தேதியில தாவேக்காவோட ஐடி விங்கு மொத்தமாக நாம் தமிழர் கட்சியை நோக்கி மட்டுமே செயல்படுற காரணம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எதிரி யாருன்னு, அடிச்சது யாரு, எங்க வலிக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். காலம் உங்களுக்கு உணர்த்தும் நாம் தமிழ் கட்சியினுடைய தேவையை. இன்னைக்கு தேதியில இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய அத்தனை போராட்டங்களை எடுத்துக்கொள்ளுங்க. காடுகளை நோக்கி போராடுகிறார்கள், ஆறுகளை நோக்கி போராடுகிறார்கள், நீட்டுக்காக போராடுகிறார்கள், உரிமைக்காக போராடுகிறார்கள். எல்லா போராட்டத்தையும் ஒற்றை மனிதனாக இங்கே தென்முனையில் நின்று கொண்டு எல்லைச்சாமியாக எங்கள் அண்ணன் சீமானவர்கள் போராடி இருக்கிறார் என்பதை உணர்த்த வேண்டிய தருணம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், பொய் மிக வேகமாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த பொய்யை உடைத்து வெறும் பொய்களாக கட்டமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்களை உடைத்து எறிந்து உண்மைகளை நிரப்ப வேண்டிய பணி உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் கரங்களில் அந்த பணி கொடுத்திருக்கப்படுகிறது. அந்த உண்மைகளை நாம் நிரப்புவோம். காலம் நிச்சயமாக மாறும். நமக்குண்டானதாக காலம் இங்கே மலரும். அதை நோக்கி நாம் காத்திருப்போம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வருக என்று வரவேற்று வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழ்.